நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். வணக்கம் தமிழா. நியூஸ் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். பார்த்த உடனே நெஞ்செல்லாம் அப்படியே பதச்சு போயிடுச்சு. வருங்கால இந்தியாவின் தூண்கள் இளைஞர்கள், மாணவர்கள். அந்த மாணவர்கள் சரியான வழியில் செல்கிறார்களா அப்படின்னு பார்த்தா உண்மையாலுமே செல்வது இல்லை. அதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்க போனால், அந்த வீட்டுடைய பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை கவனிக்காமல் விடுறாங்களா, இல்லை அந்த பள்ளியில் அந்த குழந்தைகள் சரியாக நடக்கலையா, இல்லை இங்கே இருக்க அரசாங்கம் சரியில்லையா, இல்லை இங்கே இருக்க காவல்துறை அதிகாரிகள் சரியில்லையா அப்படின்னு பார்த்தா உண்மையாலுமே விடை தெரியலை. திரிபுரா மாவட்டத்தில் 820 பேர் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 45க்கு மேற்பட்ட குழந்தைகள் இறந்துருக்கு. வருங்கால இந்தியாவுடைய தூண்கள் இவங்க. இந்தியா அப்துல் கலாம் அவர்கள் 2020 வல்லரசு ஆகணும் கனவு கண்டு இந்த மாதிரி இப்போ 20 நடந்து 24 வந்துருச்சு. ஆனால் இது வரைக்கும் வல்லரசு ஆகலை. அவங்கவுங்க ஒலிம்பிக்கில் எவ்வளோ தங்க பதக்கம் அது இது எவ்வளவோ ஜெயிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் இந்தியாவில் 140 கோடி பேர் இருந்தும் இந்த இளைஞர்களை, இந்த சமுதாய வருங்கால இந்தியாவின் தூண்களை சரியான வழியில் நம்மலாம் எடுத்து செல்லலையோன்னு உண்மையாக பயமாக இருக்குது. நீங்கள் யோசித்து பாருங்கள். 120 ஸ்கூலு, அந்த 120 ஸ்கூலு 20 காலேஜ், இங்கே சென்செக்ஸ் எடுத்து பார்க்கும்போது 820 மாணவ செல்வங்கள், மாணவ செல்வங்கள் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 45 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. எவ்வளோ ஒரு மனசை பதைக்க வைக்க தருமா? அப்படியே மனசை கேட்க மாட்டேங்குது. இங்கே படிக்க வந்த பசங்க மட்டும் இல்லாமல் எல்லாமே அங்கே வெளிமாநிலத்துலேருந்து படிக்க வந்த பசங்களுக்கும் எய்ட்ஸுக்குமான்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்து போகிறாங்க. எய்ட்ஸ்ன்றது எவ்வளோ பெரிய கொடுமையான நோயின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இதை பற்றி பார்க்க போனால் இந்த மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கை இங்கே பாருங்களா. இந்த சில பணக்கார முதலைகள் பணம் சம்பாதிக்கின்ற நோக்கத்தில் சில நாய்ங்க இந்த மாணவ செல்வங்கள்கிட்ட இந்த மாதிரி சரியான எடுத்துகிட்டு அந்த குழந்தைங்கள்ட்ட கொடுத்து இந்த மாதிரி இந்த குழந்தைங்களை வீணாக்கி இந்த கஞ்சா குடிக்கிற பசங்களும் சரி, இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடுற பசங்களும் இன்னைக்கு போட்டுக்கிட்டு போய் உங்களுக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு. 16 வயசு பசங்க, 17 வயசு பசங்க, அதிகமான வயசு கூட இல்லை, 20 வயசுக்கு மேலே கூட இல்லை, எல்லாமே 16, 17, 18 வயசு பசங்க. உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டீங்க. அவன் போவான், கஞ்சா குடித்தான், கேஸ் போட்டேன், அவன் போதைப் பொருள் விற்றான், போனான்னா 2 நாளில் திருப்பி வந்துட போகிறான். 6 மாதமோ 7 மாதமோ ஃபைனை கட்டிட்டு வந்துட போகிறான். நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை இழந்துட்டு இந்த அழகான உலகத்தை ரசிக்க முடியாமல் அந்த சின்ன வயசுல நீங்கள் இறந்து போகணுமா? யோசித்து பாருங்கள். இந்த போதை பழக்கத்துக்கு இந்த அளவுக்கு அடிமை ஆகணுமா? எவனாவது விற்க வந்தாகணும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போலீஸ்காரருடைய அனுமதி இல்லாமலும், இங்கே இருக்க அரசியல்வாதிகளுடைய அனுமதி இல்லாமல், இங்கே இருக்க அரசு அதிகாரியுடைய அனுமதி இல்லாமலும், இங்கே இருக்க பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அனுமதி இல்லாமலும் சர்வ சாதாரணமாக இந்தியாவில் போதை பொருள் குழந்தைங்க கையில் எப்படி போகுது யாருக்கும் தெரியாமல் அப்படியே நேரம் அங்கேருந்து நான் குதிச்சு வந்துருமா? அதுவும் திரிபுரா, இந்த பஞ்சாப், இது போன்ற மாநிலங்கள் எல்லைப்புறமாக இருக்குது. இந்த பக்கம் திரிபுரா போனால் மியான்மர் இருக்குது, இந்த பக்கம் பஞ்சாபுக்கு பக்கத்தில் போனால் பாகிஸ்தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் இடத்துலேயே அதிகமான போதைப் பொருள் அப்புறமா எய்ட்ஸ் நோயாளி இருக்கிறது பஞ்சாபு, அதுக்கடுத்துல மகாராஷ்டிரா, இப்போ திரிபுராவில் இத்தனை பேர். திரிபுராவில் மியான்மர்லேருந்து சர்வ சாதாரணமாக இவங்களுக்கு இந்த பொருட்கள் கிடைச்சிது. அதை எடுத்து இந்த எய்ட்ஸ் என்ற பொறுத்த வரைக்கும் உடலுறவால் தான் அதிகமாக எய்ட்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த குழந்தைகளுக்கு யாரும் உடலுறவு வைத்ததால எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எல்லாமே இன்ஜெக்ஷன், ஒரு ஊசி. நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு ஊசி போடுறாங்க. அந்த ஊசி ஒரு தடவை பயன்படுத்திட்டு நம்ம கண்ணு முன்னாலேயே அந்த ஊசியை உடைச்சி போட்டுறாங்க நர்ஸுங்க. ஆனால் இந்த குழந்தைங்க இந்த போதை மயக்கத்தில் அப்படியே தலைக்கு அந்த போதை ஏறணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அவனுங்களே போட்டுக்கிறாங்க. 4 பேர் உட்காரானுங்களா, அவனுங்களே ஷேர் பண்ணி போட்டுக்கிறாங்க. ஐயோ எனக்கு ரொம்ப போதை வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு சர்வ சாதாரணமாக எடுத்து இன்ஜெக்ஷனை போட்டு தன்னுடைய வாழ்க்கையே கெடுத்துக்கிறாங்க. ஒருத்தன் ஒரு இன்ஜெக்ஷன் போகிறான், அந்த ரத்தத்தோடு எடுத்து அந்த போதை வேணும்னு இன்னொருத்தவன் போட்டுக்கிறான். இந்த மாதிரி மட்டுமே எவ்வளோ அதை எடுத்து அந்த லிஸ்ட்டு எடுத்து பார்த்தா குண்டி கொடலாம் நடுங்குது. இந்தியா இப்படியே நாசமாக போயிடுமா? அந்த கஞ்சாவை குடிச்சிட்டு தான் அந்த பாண்டிச்சேரியில் கூட ஒருத்தவனை இந்த மாதிரி அநியாயமாக ஒரு குழந்தைய கொண்டாங்க. அது மட்டும் இந்த கஞ்சா, இந்த சாராயத்தை விட கொடுமையானது இந்த கஞ்சாவும் இந்த போதைப் பொருளும். ஆனால் அதை சர்வ சாதாரணமாக ஒரு 16 வயது குழந்தை கையில் இருக்கிற, அவன் குழந்தை தான், 12வது படித்து முடிக்கிற வரைக்கும் இங்கே இருக்க எல்லாமே குழந்தைங்க தான். ஆனால் அது சர்வ சாதாரணமாக அந்த குழந்தையோட கைக்கு எப்படி போகுது? அப்படியே போயிடுமா?
இங்கே இருக்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க தான் அதை மிரட்டி அவன்ட்டு கொடுத்து அந்த நாய்ங்கன்னு அதை தெரியாமல் நம்ம குடும்பத்தை யோசிக்காமல் நம்ம அப்பா அம்மா நம்மளை படிக்க வைக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை அதை யோசிக்காமல் அந்த போதை வேணுன்ற ஒரு காரணத்துக்காக அதை எடுத்து இது பண்ணிக்கிட்டு அந்த குடும்பமே இங்கே பாரு உங்கள் அப்பா நடந்து போகும்போது ஒருத்தன் சொல்லுவான், இங்கே பாரு குடிகாரனோட அப்பா நடந்து போகிறான், ஒரு கஞ்சா குடியனுடைய அப்பா நடந்து போகிறான்னு சொன்னால் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் அந்த அப்பாவுக்கு. உன்னை படிக்க வச்சு பெரியாளாக்கி உன்னை பெரியாளாக்குன்னு நினச்ச அந்த அப்பாவுக்கு நீ வாங்கி கொடுக்குற பேர் இதுதானா? என் மாணவ செல்வங்களை தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். திரிபுரா மாவட்டம் மண்டல அடுத்தது தமிழ்நாடு. இப்போ திரிபுராவை விட பஞ்சாபை விட மகாராஷ்டிராவை விட அதிகமான போதைப் பொருட்கள் வந்து தமிழ்நாட்டில் கிடைக்குது. சர்வசாதாரணமாக தமிழ்நாட்டில் கிடைக்குது. உண்மையுமே ஊரில் போய் பார்த்தா சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் கேட்டால் கஞ்சா அடிச்சுட்டு போதையில் இது பண்ணிட்டு இருக்கானுங்க. எவ்வளோ ஒரு கேவலமாக இருக்குது. தயவு செஞ்சு காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோளாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த குழந்தைங்கள்லாம் இந்த குழந்தைங்க கையில் இதெல்லாம் கிடைக்காம எங்கேயாவது வயசானவங்க இது பண்ணுறாங்க, எதாவது பண்ணிட்டு போன போகிறாங்க. ஆனால் இந்த குழந்தைகளை இந்த அளவுக்கு வருங்கால இந்தியாவின் தூண்களை நம்ம அழிச்சிட்டு ஒரு வீட்டுடைய தூணை அழிச்சிட்டோம்னு வச்சுன்னா அந்த வீடு சர்வசாதாரணமாக இதாகிடும். அந்த மாதிரி இங்கே இருக்க இளைஞர்களை கொண்டுட்டா இந்த நாடு வல்லரசாக்காம அது கனவு அப்படியே போயிடும். அதனால இந்த மாணவர்கள் செல்வங்கள் நம்ம வழி நடத்தும் போது இந்த காவல்துறையார் இந்த மாதிரி கஞ்சா விற்கிறவன் இந்த சாராயம் விற்கிறவன் இவங்களாம் பார்த்தா சுட்டுருங்க நேராக. என்கிட்ட ஒரு குழந்தையோட லைஃப் இவன் சும்மா கஞ்சா குடிச்சிட்டான்னா வச்சுங்க இவன் சும்மா இருப்பான் கிடையாது. அவன் போயிட்டு சின்ன குழந்தைங்கள சதாய்ப்பான், ஏதாவது பண்ணுவான். இந்த மாதிரி பண்ணிட்டு கடைசிலையும் உங்கள் பேர் தான் காவல்துறையோட பேர் தான் கெட்ட பேராகும். இந்த போதைப் பொருளை தடுக்கிறதுக்கு ஒரே வழி இங்கே இருக்க அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் காவல்துறைகளும் அவர்களே மனது வைத்தால் மட்டுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த போதைப் பொருள் ஒழியும். இல்லைனா கடைசி வரைக்கும் இப்படியே தான் இங்கே இருக்க இளைஞர்கள் இன்னைக்கு வந்து திரிபுராவில் 800 அது அப்படியே பரவிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சுருப்பாங்கன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது 820 பேர், இறந்தவங்க 40 பேர். ஆனால் கண்ணுக்கு தெரியாதவங்க இன்னும் எத்தனையோ குழந்தைங்க எத்தனையோ பேர் இன்னும் இந்த கஞ்சாவை என் ஃப்ரெண்டோடைய பசங்களும் எத்தனையோ பேர் இந்த மாதிரி கஞ்சா போதைப் பொருளுங்க அடிமையப்பட்டு அவங்களை அப்படியே அது கிடைக்கலனாடு ஒரு அம்மாவையும் அப்பாவையும் அடிக்க போகிற அளவுக்கு அவங்களுக்கு கோவம் வருது. அந்த அளவுக்கு இந்த கஞ்சா போதை வந்து இவனுக்கு தலைக்கு ஏறுது. அப்போ யோசித்து பாருங்க இவனுக்கு எந்த அளவுக்கு அந்த போதை தேவைப்படுதுன்னு. அப்படி ஒரு போதை தேவையா? நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த போதை பயன்படுத்தும் போது உங்கள் அப்பாவுடைய முகத்தையும் உங்கள் அம்மாவுடைய முகத்தையும் பாருங்க. ஐயோ இந்த முகத்துக்கு நம்ம துரோகம் பண்ணுறோமான்னு யோசித்து பாருங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த படிப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துகிறீங்களா? அதுவும் கிடையாது. இந்த கஞ்சாக்காகவும் போதைப் பொருளுக்காகவும் சரக்குக்காகவும் நீங்கள் குடிச்சிட்டு கெட்ட பேர் எடுக்கிறதுலாம் அவங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டப்படுறாங்க. ஒரு குழந்தைங்கன்னா நம்ம 24 hours நேராக நின்று பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? ஐயோ இவன் தப்பு பண்ணுறான், ஐயோ இவனை நம்ம அடக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நம்பி தானே உங்களை கல்லூரிக்கும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போய் இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாகி ஒரு 16 வயசுலேயே ஒரு குழந்தை இறக்குதுன்னா அந்த குழந்தைய பெற்றெடுத்து வளர்த்து உங்களை பெரியாராக்குன்னு சொல்லிட்டு அந்த அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ கனவுகள் கண்டு வச்சுருப்பாங்க. அந்த கனவுகளை தான் ஒரு நிமிஷத்தில் அந்த கஞ்சான்ற ஒரு போதைப் பொருளாக ஒரு நிமிஷத்தில் அந்த கனவுகளை களைச்சிட்டு நீங்கள் வாழதான் போகிறதில்ல. அந்த அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ கெட்ட பேர் எடுத்து வச்சுட்டு நீங்கள் செத்து போயிட போகிறீங்க. ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கை எவ்வளோ அழகாக வாழலான்னு யோசிங்க. அதை விட்டுப்புட்டு இந்த மாதிரி கஞ்சா போதைப் பொருள் இந்த சரக்கு இதுக்கெல்லாம் தயவு செஞ்சு குழந்தைகளா அடிமையை ஆவாதீங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை. இது நம்ம கலாச்சாரமே கிடையாது. வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுங்க. நன்றி.